ஓகே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு எஸ்எம்பிஎஸ்ஸு. இது வந்து ஃபுல் டெட்டு. சில காம்பனன்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி வெடிச்சும் இருக்குது. டிரான்சிஸ்டர் எல்லாமே பேர்ன் ஆகிருக்கு. இப்போ இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து வெடிச்சிருக்கு, இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ட்ராக் எதுவும் கட் ஆகாத மாதிரி பேக்கில் வந்து நமக்கு சால்ட்ரிங் வச்சு நீட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா ரிட்டர்ன் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு நமக்கு இதாக இருக்கும். போல்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, அதனால தான் கட்டுறதுக்கு சிரமமாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த ஐசி ரிமூவ் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வெடிச்சிருச்சு. இதே மாதிரி ஈக்குவலண்ட் வந்து நம்ம வேறு போடலாம், இல்லை இதே சேம் நம்பர் கூட நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஐசி வைக்கிற மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ட்ராக் வந்து இப்போ நமக்கு கட் ஆகிருக்கு. அந்த ட்ராக் வந்து அது பாதியிலேயே கலெக்டர் பேஸ் எமிட்டர் அந்த இதில் வந்து ஒன்று வந்து நமக்கு லூஸ் ஆகிடுச்சு. அதை வேணால் நம்ம ஜம்பர் போட்டு இது பண்ணிக்கலாம், இல்லை இதே ட்ராக் ரெடி பண்ணுறதுனாலும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மல்டிமீட்டரில் இது ரிலீவ் அந்த டிரான்சிஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போயும் ஷார்ட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் காம்பனன்ட் ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம டயோடு செக் பண்ணும்போது டயோடில் வந்து ஷார்ட் இருக்குது. இப்போ நம்ம டயோடை வந்து சேஞ்ச் பண்ணணும். இது வந்து இவங்க ஒட்டுக்கா பிரிட்ஜ் ரெட்டிஃபையர் போட்டிருக்காங்க. இதை அப்படி நம்ம சேம் இதே மாதிரி எடுத்துகிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம், இல்லை நம்மளே வந்து பிரிட்ஜ் ரெட்டிஃபையர் இது பண்ணி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். பிரிட்ஜ் ரெட்டிஃபையரில் ஒரு சைடு நல்லா இருக்குது, ஒரு சைடு வந்து ஷார்ட் இருக்குது. ஓகே, இந்த சைடு எந்த ஷார்ட்டும் இல்லை, டிரான்சிஸ்டர் ரிமூவ் பண்ணது ஓகே. இந்த இடத்துல ரெசிஸ்டர் கொஞ்சம் எல்லாம் வெடிச்சிருக்கு, அதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெசிஸ்டர் வந்து இந்த இடத்துல வெடிச்சிருக்கிறது. சேம் அதே வேல்யூவில் ரெசிஸ்டரும் சேஞ்ச் பண்ணணும். அங்கே இருக்க அந்த ரெட் கலரில் இருக்க ரெசிஸ்டரும்
இது எல்லாமே வந்து நமக்கு டேமேஜ் ஆகிருக்கு. இது எல்லாமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸாக அதிகமாக காட்டுது. நமக்கு வந்து ஒரு 20 ஓம்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து இது ஒரு 2 மெகா ஓம்ஸ் அந்த மாதிரி நமக்கு காமிக்குது. ஸோ வந்து நமக்கு கரெக்டான வேல்யூவில் இது போட்டால் தான் ரிட்டன் வந்து ஷார்ட் இதாகாது. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெசிஸ்டர் செக் பண்ணுறதுல வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1.7 மெகா ஓம்ஸில் காமிக்குது, 1.8 மெகா ஓம்ஸ். பட் நமக்கு வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் தான் வரணும். பட் இது ரெசிஸ்டன்ஸ் வந்து இதான் டேமேஜ் ஆனதுனால நமக்கு இந்த மாதிரி இதாகுது. இதோட வேல்யூக்கு நம்ம வந்து வேறு எது ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டயோடு ரிமூவ் பண்ணிக்கலாம். இது இப்போ டயோடு ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, அதிகபட்சம் நமக்கு வந்து எஸ்எம்பிஎஸில் போகிறதே வந்து இந்த டயோடும் டிரான்சிஸ்டரும் மட்டும்தான். இது ரெண்டு மட்டுமே சேஞ்ச் பண்ணாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஓகே, இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க மாதிரி இது வந்து K4111 இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை சேம் அதே நம்பர் கூட நம்ம இது யூஸ் பண்ணலாம். இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல கட் ஆகிருந்துச்சுல, அதுக்கு வந்து நம்ம ஒரு ஜம்பர் போட்டு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம முன்னாடி அந்த ஓம்ஸ் அதிகமாக காமிச்சது. அதோட சேம் வேல்யூலேயே நான் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஓகே, இப்போ மல்டிமீட்டரை செக் பண்ணும்போது வேல்யூ கரெக்டாக வருது.
ஓகே, இப்போ வந்து டயோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து பெரிய டயோடில் எஸ்எம்டி தான் இருக்குது. எஸ்எம்டி இதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் எஸ்எம்டி தான் இதுக்கு ஆல்ட்ரேட் பண்ண போகிறேன். ஓகே, இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணால் போதும். நமக்கு வந்து இது இடத்துல அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஏசி கொடுக்க வேண்டிய இடத்துல ஏசி, டிசி அவுட்புட் இருக்க வேண்டிய இடத்துல அவுட்புட், அவ்வளோதான். நம்ம அதை மட்டும் அந்த இடத்துல கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டயோடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஓகே, இப்போ வந்து பிரிட்ஜ் இது கனெக்ஷன் கொடுத்தாச்சு. எந்த ஷார்ட்டும் இல்லையான்னு மட்டும் செக் பண்ணிட்டு பவர் கொடுத்து நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ பவர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ வோல்டேஜ் செக் பண்ணலாம். நமக்கு வோல்டேஜ் இன்புட் உள்ளே வரல. நம்ம மெயின் ஏசி கார்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து நமக்கு 230 கரெக்டாக வருது. இப்போ நமக்கு இந்த சைடு ஃபியூஸு இல்லை அப்படின்னா ஃபில்டர் காயிலில் தான் இதாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபில்டர் காயிலில் தான் நமக்கு ப்ராப்ளம். இந்த இடத்துல இன்னொரு லைன் இருக்கும். உள்ள டிசி வரவே இல்லை. நமக்கு வந்து அந்த ஃபில்டர் காயிலில் தான் நமக்கு ஒரு லைன் கட் ஆகிருக்கும். அதை அப்படியே டைரெக்டாக ஜம்பர் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓகே ஆகிடும். அது நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டினியூட்டி மோடில் வச்சு ஜஸ்ட் இந்த சைடும் அந்த சைடும் வச்சிங்கன்னாமே நமக்கு அந்த காயில் வைண்டிங் இதை வச்சு இது பண்ணலாம். நம்ம ஆனால் அதை ரீப்ளேஸ் பண்ண தான் அவுட்புட்டில் நாய்ஸ் இல்லாமல் வரும். நான் டெஸ்டிங்காக நான் டைரெக்டாக இது பண்ண போகிறேன். இந்த இடத்துல மட்டும் ஒரு ஜம்பர் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பவர் கனெக்ட் பண்ணிட்டு நமக்கு இன்புட் வோல்டேஜ் உள்ள போகுதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, அந்த வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுன்னு வச்சுட்டு இந்த மெயின் கெப்பாசிட்டரில் எவ்வளோ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 330 கரெக்டாக வருது. நம்ம வோல்டேஜ் இன்புட் வந்து ஷார்ட் இல்லாமல் கெப்பாசிட்டர்லேயே ஸ்டோர் ஆகி இது நமக்கு கரெக்டாக இருக்குது. அவுட்புட் வேல்யூ செக் பண்ணும்போது நமக்கு வந்து வேல்யூஸ் வரல அப்படின்னா நம்ம வந்து இங்கே இந்த ஸ்விட்சிங்கில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை கண்ட்ரோலர் ஐசி ஏதாச்சும் ப்ராப்ளமான்னு சொல்லி வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம கண்ட்ரோல் ஐசி தான் ப்ராப்ளம். நம்ம கண்ட்ரோல் ஐசி மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு கிட்ட ஆன் ஆயிரும். இது மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அவுட்புட் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஐசி ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. பவர் கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ஐசிக்கு தேவையான மேலே வந்து 3 வோல்ட் வரணும், 2 சம்திங். ஓகே, நமக்கு 1.5 சம்திங் வோல்டேஜ் கிடச்சிருச்சு. இதில் 12 வோல்ட் வரணும், 13 வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, இந்த சைடு 2 வோல்ட் வந்துச்சு. இப்போ அவுட்புட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். 5 வோல்ட் அண்டு 15 வோல்ட் 16 வோல்ட் வரணும். வோல்டேஜ் சாரி, நான் வந்து கண்ட்ரோலர் ஐசி கிரவுண்டில் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் காமன் கிரவுண்டில் வச்சுட்டு செக் பண்ணும்போது ஓகே 5 வோல்ட் நமக்கு அவுட்புட் வந்துருச்சு.
நெக்ஸ்ட் வந்து 15 வோல்ட் நமக்கு வரணும். ஓகே 15 வோல்ட்டும் அவுட்புட் வந்துருச்சு. ஓகே 16 15. ஓகே இப்போ நமக்கு வந்து போர்டு கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ இதில் வந்து டயோடு, டிரான்சிஸ்டர், அதுக்கப்புறமேட்டு கண்ட்ரோல் ஐசி இது எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்ம மெயின் காம்போனன்ட்ஸ் மட்டும் ரிப்ளேஸ் பண்ணால் போதும், நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எஸ்எம்பிஎஸ் வந்து ரெடி ஆயிடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.